வெல்கம் டு முனீஸ்வரா டிஎன்பிசி கிளாஸஸ். நம்ம பார்த்தீங்கன்னா 2024 நடக்க போகிற டிஎன்பிசி குரூப் 4 இன்னும் இருக்குது இல்லையா, 45 நாட்கள் தான் இருக்குது இல்லையா. இதில் வந்து நம்ம ஹை ஸ்கோர் பண்ணுற மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா இலக்கணம் நிறைய பேருக்கு வந்து இலக்கணம் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஸோ அந்த இலக்கணஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த தமிழ் தகுதி தீர்ந்ததுக்கப்புறம் எனக்கு அதில் அதிகமாக இலக்கணம் தான் கேட்டிருப்பாங்க. இதை பார்த்தாலே ஓரளவுக்கு நமக்கு வந்து புரிதல் கிடைச்சிரும். அதில் தான் கொஷின் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், பல உயிர் பிரித்து எழுதுக. பல குட்டல் உயிர்னு சொல்லி பிரித்து எழுதலாம். இல்லாத குட்டல் இயங்கும் அப்படின்னு கேட்டாக்கா இல்லாதது இயங்கும், இல்லாதது இயங்கும். வன்கிரை குட்டல் வன்கிரை பிரித்து எழுதுக. வன்கிரை பார்த்தீங்கன்னாக்கா வன்மை கூட்டல் கீரைன்னு சொல்லி பிரித்து எழுதணும். வன்மை கூட்டல் கீரைன்னு சொல்லி பிரித்து எழுதணும். உதித்த என்ற சொல்லக்கூடிய எதிர்ச்சொல். உதித்த அப்படின்னாக்கா தோன்றிய, உதித்தனாக்கா தோன்றிய, அதற்கு ஆப்போசிட் வருப்பனாக்கா மறைந்த. சோம்பல் என்னும் சொல்லக்கூடிய பொருத்தமான எதிர்ச்சொல். சோம்பல் அப்படின்னு கேட்டாக்க சோம்பேறித்தனமாக இருக்கிறது, அதுக்கு ஆப்போசிட் பண்ணாக்க சுறுசுறுப்பாக இருக்கிறது. பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க. ஹைக்கூ, லென்றைக்கூ, லெமரைக்கோ இதெல்லாம் பண்ணாக்கா ஒரு கவிதை. இது மரபு கவிதைன்றது வேறு. இது வந்து பண்ணாக்க ஈரோடு தமிழன்பன் பண்ணாக்க இதெல்லாம் இருப்பார். ஹைக்கூ, சென்றைக்கூ, லெமரைக்கூலாம் பண்ணாக்க ஈரோடு தமிழன்பன் வந்து அதிகமாக எழுதியிருப்பார், பயன்படுத்தியிருப்பார். அடுத்து பொருந்தாத இணை. பொருந்தாத இணைன்னு கேட்டாக்க தோல் கருவிகள். உடுக்கை, தவண்டைன்றது தோல் கருவிகள் என்பது தவறானது. அது மட்டும்தான் வந்து தவறாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நரம்பு கருவிகள் அப்படின்னாக்கா யாழ், வீணை. தோல் கருவிகள்னு கேட்டாக்கா பறை இசை சொல்லலாம், மத்தளம் சொல்லலாம், இதெல்லாம் வந்து தோல் இசை கருவிகள் சொல்லலாம். உடுக்கை தவண்டைன்றது கிடையாது. உடுக்கை தவண்டை பார்த்தீங்கன்னாக்கா மாமரத்தில் வந்து செஞ்சுருப்பாங்க, மாமரத்தில் வந்து செஞ்சுருப்பாங்க, அதுதான் உடுக்கை தவண்டைன்னு வரும். நரம்பு கருவிகள்னால் யாழ், வீணை. காற்று கருவிகள் குழல், சங்கு. கஞ்சக்கருவிகள் சாளரா, சேகண்டி. இதெல்லாம் வந்து கஞ்சக்கருவிகள் இருக்கும். பொருந்தாததை கண்டறிக்கன்னு கொடுத்துருக்காங்க. கோவலன் கொலை உண்டான். கோவலை வந்து கொல்லப்பட்டிருக்கான், அது வந்து செய்யப்பாட்டு வினை. அந்த வினை வந்து செஞ்சுருக்காங்க. யார் வந்து செஞ்சது? பாண்டிய மன்னன் வந்து செஞ்சுருப்பான். அடுத்தது கவிதா உரை படித்தாள். செய்வினை வாக்கியம். கவிதா வந்து எனக்கு எதை படிக்கிறாங்க? உரையை வந்து படிக்கிறாங்க, அது வந்து செய்வினை வாக்கியம். அப்துல் நேற்று வந்தான் என்பது பிறக்க தன்வினை வாக்கம். அப்துல் பிறக்க வரான், அது வந்து தன்வினை வாக்கியம். அப்போது பொருந்தாதுன்னு கேட்டாக்க தோசை வைக்கப்பட்டது, செய்வினை தொடரான். தோசை வைக்கப்பட்டு என்பது செய்வினை தொடர்னு சொல்கிறாங்க, அது வந்து தவறு. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுகன்னு கேட்டாக்க குயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூவும். குயில் வந்து கூவுன்னு சொல்கிறது தான் சரியான மரபு. சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக. கசட தவற. கசட தவற எங்கெல்லாம் கரெக்டாக வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான். கண்களை கசக்கி, கண்களை இக்கு முன்னாடி வந்து இக்காவுக்கு முன்னாடி இக்கு வரணும், கொண்டு முன்னாடி வந்து இக்கு வந்து வரணும். கசக்கி கொண்டு பார்த்தான் சரியான சந்திப்பிழை. எனக்கு அதுதான் சந்திப்பிழை இல்லாத தொடர் எதுன்னு கேட்டாக்க ஆசிரியர் வருவதாக இக்கு வரணும், கூறி சென்றார் என்பது சரியான சந்திப்பிழை தொடர், சந்திப்பிழையற்ற தொடர். அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. டாக்குமெண்ட் என்பது எனக்கு ஆவணம். பேட்டன்ட் என்பது என்னன்னு கேட்டிங்கனாக்கா டாக்குமெண்ட் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. பேட்டன்ட்னாக்கா காப்புரிமை வரணும். பேட்டன்ட்னா காப்புரிமை வரணும், மற்றதெல்லாம் தப்பாக இருக்குது. மயங்கொலி பிழையற்ற தொடரை கண்டறிக. பேச்சு மொழி சிறப்பாக எந்த ரா வருதுன்னு சொல்லி பார்க்கணும். மயங்கொலிகள் மொத்தம் 8 இருக்குது இல்லையா. ரா, ரா, அதே போல் ந, 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 அதே போல் லா, லா, லா. இதுதான் பார்த்திங்கன்னா மயங்கொலிகள். மொத்தம் 8 எழுத்துக்கள் இருக்குது இல்லையா மயங்கொலிகள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரா கொடுத்துருக்காங்க. எந்த சிறப்பாக அப்படின்னாக்கா இந்த ரா வரணும். குரல் பார்த்தினாக்கா இந்த குரல். அதே இந்த குரல் கொடுத்துருந்தா திருக்குறள் வந்து வந்திருக்கணும். இங்கே இருக்க குரல்லாம் எதுவுமே வராது. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அமைந்தது. குரல் வந்து ஏற்றத்தாழ்வு அமைந்தது. தொண்டை இருக்கக்கூடிய குரல். வலுவற்ற தொடரை எழுதுக. வலுவற்ற அப்படிங்கனாக்கா பிழையற்றது. பிழையற்றது வந்து எதுன்னு கேட்குறாங்க. வலுவற்றதுனாக்கா பிழையற்றதுன்னு கேட்குறாங்க. ஒட்டடை என்பது சரியானது. அறிவாமனை என்பது எனக்கு அறிவாள் மனை அப்படின்னு சொல்லி வரணும். அருவாமனை அப்படின்னு சொல்லக்கூடாது, அறிவாள் மனை. தாழ்வாரம் சொல்லி சொல்லணும், தாவாரம்னு சொல்லி சொல்லக்கூடாது, தாழ்வாரம். அடமலை என்பது அடைமலை அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஒட்டடை மட்டும்தான் வந்து சரியாக இருக்குது, மற்றெல்லாம் வலுவு சொற்களாக இருக்குது. அடல் என்பதன் தவறான பொருள் கண்டறிக. அடல் என்பது எனக்கு வலிமை, போர், வெற்றி எல்லாம் எனக்கு அடலை குறிக்கும். ஆடல் என்பது நடனத்தை குறிக்கக்கூடியது. கரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. கரி, கரி என்பது தவறான சொல். கரி பண்ண இறைச்சி தான் தப்பாக இருக்கும். இது வந்து கரி அப்படின்னு சொல்லி வரணும், இல்லைனா ஊன் அப்படின்னு சொல்லி வரணும் இறைச்சின்னு சொல்லிட்டு. கரினா யானை, கருமை, அடுப்பு கறி, இதெல்லாம் பாருங்க கரின்னு சொல்லி சொல்லலாம்.
அகர வரிசை பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல உயிரெழுத்து எழுதணும், அதுக்கப்புறம் தான் வந்து மெய் எழுத்து உயிர்மெய் எழுத்து வந்து எழுதணும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உயிரெழுத்து தான் இருக்குது எல்லாமே. அழகுணர்ச்சி, ஆரம், இரண்டல்ல, ஈசன், ஆ, அதுக்கப்புறம் நெடிலா, அதுக்கப்புறம் குறில் ஈ, நெடில் ஈ. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பாம்பு, பேரியாழ், படகம், பிடில்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. படகம் ஃபஸ்ட்டு வந்து பா வரும், குறில் பா, அடுத்து நெடில் பா, அடுத்து பிறகு குறில் பி, அதுக்கப்புறம் நெடில் பே வந்து வரும், பேரியாழ். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இதெல்லாம் குரூப் 4ல் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்குறாங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இங்கே பண்ணுருவாங்க. மா, மீ, மூ, மே, மோ இதெல்லாம் எனக்கு ரைட் அமைஞ்சிருக்கு. அதே அகரவரிசை சொற்கள் தான். அகரவரிசை சொற்கள் தான். வாழ்க்கை, வீடு, பேரு, வெகுமானம், வேப்பிலை, வையகம். வா, வி, வே, வே, வை. குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது? குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது? எந்த வழியாக? இந்த வழியாக செல்லுங்கள். இந்த வழியாக போங்க அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறாங்க இல்லையா? சுட்டு விடை, சுட்டி காமிப்பதற்கு சுட்டு விடை, இந்த வழியாக போங்க. வெளிப்படை விடையை தேர்வு செய்க. வெளிப்படை விடையை தேர்வு செய்க. சுட்டு, மறை, நேர் இதெல்லாம் எனக்கு வெளிப்படையாக வந்து விடையை வந்து தரக்கூடியது. வினா வந்து இப்போ எனக்கு 6 வகைப்படும், வினா வந்து 8 வகைப்படும் விடை. சரிங்களா? சுட்டு, மறை, நேர்லாம் எனக்கு வெளிப்படை விடையை வந்து சொல்லக்கூடியது. விடைக்கேற்ற வினா அமைத்திடுக. சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரம் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிலப்பதிகாரம் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது என்பது சரியான கொஸ்டின் மார்க். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர். கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் என்ன? அதை வந்து கும்பாட்டம், குடக்கூத்து அப்படின்னு சொல்லி வேறு பெயரில் வந்து அழைக்கிறாங்க. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. கான்ஃபிடன்ஸ் என்பது எனக்கு நம்பிக்கை, ஆப்ஜெக்ட் என்பது எனக்கு குறிக்கோள், அக்ரிமெண்ட்னாக்கா ஒப்பந்தம், கான்ஸ்டியூஷன் அப்படின்னாக்கா அரசியலமைப்புன்னு சொல்லி வரணும். சரியானது அக்ரிமெண்ட் மட்டும் எனக்கு கான்ஃபிடென்ட் மட்டும் இருக்குது, நம்பிக்கை மட்டும் இருக்குது. விடை வகைகள். கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது எனக்கு இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. அப்போ சுட்டு விடை. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. என் நண்பன் வானூர்தியில், ஏரோப்ளேன் சொல்லக்கூடாது, வானூர்தியில் பயணம் செய்தான் என்பது சரியான தமிழ் சொல். பிறமொழி சொற்கள் கலவாத தொடர் எதுன்னு கேட்டாக்க ராமன் வானூர்தி ஓர் அறிவியல் ஆக்கம். வானூர்தி ஓர் அறிவியல் ஆக்கம் என்பது சரியான சொல். அடுத்தது பொறுத்துக. நம்ம பேசக்கூடிய வார்த்தையும் எழுதக்கூடிய வார்த்தையும் எப்படி எழுதணும்ட்டு. கீது, இருக்கிறது, இலை அப்படின்னு சொல்லி சொல்லணும். உலகம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சாப்பிட்டான், சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லணும். எழுத்து வழக்கு தொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டாக்க அதிக தொலைவிலிருந்து வருகிறேன், ரொம்ப தொலைவிலிருந்து வருகிறேன், ரொம்ப தொலைவிலிருந்து வாரேன், ரொம்ப தொலைவிலிருந்து வரேன்லாம் சொல்லக்கூடாது. அதிக தொலைவிலிருந்து வரேன்றது தான் சரியானது. திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளது. திருவள்ளுவரின் புகழை டேஷ் உலகமே அறிந்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படை தன்மையாக வந்து எனக்கு திருக்குறள் வந்து உலகமே வந்து அறிஞ்சு வச்சுட்டுருக்கு. 107 மொழியில் வந்து திருக்குறள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க இல்லையா? கீழ்கண்டவற்றில் 2 சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிக. உருவாக்கப்படாததை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க. தலை விதி, தலை மகன், தலை எழுத்துன்னு சொல்லி பார்க்கலாம். தலைவன் வந்து அப்படி பிரிக்க முடியாது. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காட்சியே பார், இப்போ கரெக்டாக வந்திருக்கு. என கேட்டார், இக்கு வந்திருக்கணும், இக்கு வரலை. ஊருக்கு செல், இச்சு வந்திருக்கணும், இச்சு வரலை. கதவை திற, இத்து கரெக்டாக வந்திருக்கு. அப்போ 14 வந்து சரி, 14 வந்து சரியாக இருக்குது. கீழ்காணும் சொற்களில் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. கல் பார்த்துட்டாக்க கல்லை வந்து குவியல்னு சொல்லலாம். கல் குவியல், கற்குவியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? கற்குவியல். பழம் பார்த்தினாக்கா பழத்தை வந்து குலை அப்படின்னு சொல்லலாம். பழகுலை, வாழைக்குலை, மாங்குலைன்னு சொல்கிறோம் இல்லையா? தென்னங்குலைன்னு சொல்கிறோம் இல்லையா? அடுத்து புல் கட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆடுனாக்கா ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லியும் சொல்லலாம். சிறு சீரு என்ற சொல்லின் பொருள் தரும் தொடரை தேர்ந்தெடுக்க. சிறு அப்படின்னாக்கா சிறு குட்டியாக இருந்தாலும் சீருவதில் புளியை மிஞ்சி முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், கரெக்டான வார்த்தை. அடுத்து கூற்று காரணம் சரியாக தவறா. வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழியே வானமறிந்து தனித்தம் அறிந்து வாழ்க வழிமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க வளர்மொழி வழிமொழின்னு சொல்லியிருக்காங்க. தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல் வந்து இதுன்னு சொல்கிறாங்க, கரெக்டு தான்.
பாரதியார் கவிதைகளின் தொகுப்பிலிருந்து பிறகு இது வந்து இடம்பெற்றிருக்குது என்பது சரிதான். இதனை பாடியவர் பாரதிதாசன் சொல்லியிருக்காங்க. இதை வந்து பாடியது இதிலே கொடுத்தாங்க பாரதியார் கவிதைகள்னு சொல்லிட்டு. அப்போ யார் பாடியதுனாக்கா பாரதியார் வந்து பாடியிருப்பார். பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுக்க. விசும்பு அப்படின்னாக்கா வானம், விசும்புனாக்கா வானம். ஊழினா யுகம், ஊழ் அப்படின்னாக்கா சிறப்பு. பீடுனாக்கா முறை, பீடுனாக்கா முறை அப்படின்னு சொல்லி வரணும். பீடுனா முறை, சாரி, ஊழ் அப்படின்னா முறை, ஊழ் அப்படின்னா தான் முறை. பீடுனாக்கா சிறப்பு, பீடுனா சிறப்புன்னு சொல்லி வரணும். சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நுணங்கிய கேள்வியர், நுணங்கிய கேள்வியர் அப்படின்னாக்கா நுட்பமான கேள்வி அறிவு உடையவர் தான் பார்த்தீங்கன்னா நுணங்கிய கேள்வியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு. பேணாமை அப்படின்னு கேட்டாக்கா பேணாமை, பாதுகாப்பாமை, பாதுகாக்காமை தான் பார்த்தீங்கன்னா சரியான சொல். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. செவிச்செல்வம், செவிச்செல்வம்னாக்கா அறிவற்றாங்காக்கம் தான் செவிச்செல்வம். செவினாக்கா காது வந்து வரக்கூடாது, இங்கே வர்றது அறிவு வந்து வரணும். சரியான தொடரை கண்டறிக. இவன் நேற்று வந்தவன் அல்ல, இவன் நேற்று வந்தவன் அல்லன், அல்லன் அப்படின்னு சொல்லணும். அவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பதில்கள் குறிக்கிறப்ப எனக்கு அல்லன் அப்படின்னு சொல்லி சொல்லணும், அல்லன்னு சொல்லி சொல்லணும். கரெக்டான வார்த்தை அதுதான். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. இன்று நான் இதழ்களில் எழுதுவதும் இலக்கியத்தோடு மேடைகளில் பேசுகிறேன். இன்று நான் இதழ்களில் எழுதுவதோடு இலக்கிய மேடைகளும் பேசுகிறேன் என்பது சரியான தொடர். சரியான தொடரை கண்டறிக. நான் முன்னே சொல்லியிருப்பேன், உயிரெழுத்துக்கள் முன்னாடி எனக்கு ஓர் வரணும். அதே மெய்யில் உயிர்மெய் எழுத்துக்கள் பின்னாடி எனக்கு ஒரு அப்படின்னு சொல்லி வரணும். இங்கே எனக்கு ஓர் ஊர் ஒரு கடல், ஓர் ஊர் ஒரு கடல். ஊன்றது எனக்கு உயிரெழுத்து, கா என்பது எனக்கு உயிர்மெய் எழுத்து. அப்போ ஓர் ஊர் ஒரு கடல் என்பது சரியான வாக்கியம். பிழை திருத்துக. சரியான எண்ணை தேர்ந்தெடுத்துருக்கங்க. 2 கூட்டல் ஆண்டு என்பது எனக்கு ஈராண்டு. கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஷ் என்று அழைக்கப்படுவார்கள். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைப்பார்கள். கப்பலின் முதன்மை உறுப்பு எதுன்னு கேட்டாக்க எரா. கப்பலின் முதன்மை உறுப்பு எதுன்னு கேட்டாக்க எரா. பருமல் என்பது யாருன்னு கேட்டாக்க குறுக்கு மரம். பருமல் என்பது குறுக்கு மரம் வந்து வரும். கப்பலை உரிய திசையில் பயன்படுத்துவது எனக்கு திருப்ப பயன்படுது சுக்கான் வந்து பயன்படும். பாய்மர கப்பலில் பாய் கயிற்றில் ஏற்படும் பொழுதினை சரி செய்ய பொருள் எதுன்னு கேட்டாக்க மரப்பிசின். பாய்மர கப்பலில் பாய் கயிற்றில் ஏற்படும் பழுதினை சரி செய்ய பயன்படுவதற்காக மரப்பிசின் வந்து பயன்படும். ஏற்பாடு பிரித்து எழுதுக. ஏற்பாடு என்பதுனாக்கா எல் கூட்டல் பாடு அப்படின்னு சொல்லி பிரிக்கணும். எல்லுனா பகல் இல்லையா, நமன் இல்லை எனும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பதுனாக்கா நமன் கூட்டல் இல்லை. நீலம் கூட்டல் வான் சேர்த்து எழுத கிடைப்பதுனாக்கா நீலவான், நீலவான். ஓடை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பதுனாக்கா ஓடை எல்லாம், எல்லாம். ஆற்றுணா என்பது பண்ணக்கா 6 கூட்டல் உணா அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதணும். பொருந்தா இணையை கண்டறிக. சிலம்பு, சிலம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலில் தான் அணிவாங்க. சிலம்பு பார்த்தீங்கன்னா காலில் அணிவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சூழி, சூழி என்பது பார்த்தீங்கன்னா நெற்றில் அணிவதில்லை, தலையில் அணிவது தான் சூழி. நெற்றில் பார்த்தீங்கன்னாக்கா அது வேறு. சுட்டின்னு சொல்லுவாங்களே, நெத்தி சுட்டின்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து நெற்றில் அணிவது. சூழி என்பது பார்த்தீங்கன்னாக்கா நெற்றில் அணிவது, தலையில் வந்து அணிவது. குலை என்பது காதில் அணிவது. அரைநான் என்பது இடையில் அணிவது. அப்போது பி மட்டும் தப்பு. பொருந்தா இணையை கண்டறிக. அல்லல், அல்லல் அப்படின்னு கேட்டாக்கா சோறுன்னு சொல்லி வரணும். அல்லல்னாக்கா சோறுன்னு வரும். வெறினா அஞ்சி, நந்துனா சங்கு, முத்துனா முத்து தான், முத்தம்னா முத்து தான். இதில் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. பொக்கிஷம், பொக்கிஷம் என்பது பண்ணக்க செல்வம் தான். சாஸ்தினா மிகுதி, விஸ்தாரம்னா பெரும்பரப்புன்னு சொல்லி வரணும், அதுதான் தப்பாக இருக்குது. சிங்காரம்னா அழகு என்பது சரி. கீழ்கண்டவற்றில் பொருந்தாதவற்றை காண்க. சப்பாத்தி, கள்ளி, தாளையெல்லாம் பண்ணக்க மடல் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதனுடைய இலைப்பெயர் வந்து பண்ணக்க மடல் அப்படின்னு சொல்லி சொல்லணும். கமுகு பாக்கு, அதனுடைய இலைப்பெயர் வந்து கூந்தல்னு சொல்லி சொல்லலாம். நெல் வரகு, அதனுடைய இலைப்பெயரை பார்த்தீங்கன்னாக்கா தாள் அப்படின்னு சொல்லலாம். நெல் தாள், வரகத்தாள்னு சொல்லி சொல்லலாம். கரும்பு மற்றும் நாணலுடைய இலைப்பெயர் பார்த்தீங்கன்னாக்கா தோகை, கரும்பு தோகை, நாணல் தோகைன்னு சொல்லி சொல்லலாம். அப்போது ஏ மட்டும் தப்பு, மடல் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சந்திப்பிழை. கதையை படித்தேன், கதையை படித்தேன். சந்திப்பிழை பண்ணக்க இப்போ வந்து வந்துடுவோம். கதையை படித்தேன். புலிக்குட்டி என்பதில் வலுவுக்கு நீக்குக அப்படின்னு கேட்டாக்கா புலி வந்து பண்ணக்க புலி பரல் அப்படின்னு சொல்லி வரணும். புலி பரல். மரபப்பிழையற்ற தொடரை கண்டறின்னு கேட்டாக்க சிங்கக்குருளை, சிங்கக்குருளை தான் சரியான ஆன்சர். சொல்லை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. நெல் என்பது பண்ணக்க நெல் நாற்று, நெல் வந்து நாற்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
ஆங்கில சொல்லுக்கு நீரான தமிழ் சொல் அறிகுன்னு கொடுத்துருக்காங்க. மோனோலிங்கல் பார்த்தீங்கன்னாக்கா ஓரெழுத்து, அது மட்டும் தான் வந்து சரியானது. ஓமோகிராஃப்னா ஒப்பெழுத்து, கான்சன்ட்னா மெய் எழுத்து, டிஸ்கஷன் கேட்டாக்கா கலந்துரையாடல்னு சொல்லி வரணும். கற்றான் என்பதன் வேர்ச்சொல் பார்த்தீங்கன்னாக்கா கல் என்பது வேர்ச்சொல். வேர்ச்சொல் காண்க. தந்தான், தா அப்படின்றது வேர்ச்சொல் வந்து வரும். வேர்ச்சொல்லின் தொழில் பெயர் முடிஞ்சதுக்கு லாஸ்ட்டில் தள்ளு வரணும். ஓடுதல் என்பது சரியான ஆன்சர். லாஸ்ட்டில் தள்ளு முடிஞ்சால் தான் தொழில் பெயர் வரும். வினை எச்சம் எனக்கு ஓடு கொடுத்துருக்காங்க. அதுக்கு எனக்கு ஓடிய, ஓடி, லாஸ்ட்டில் ஈ வந்து முடிச்சாக்க அது வந்து வினை எச்சம். ஈ ஊ அதெல்லாம் வந்தாக்க வினை எச்சம் வந்து வரும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், திருப்பி வந்து அகர வரிசை தான். அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவை இதெல்லாம் எனக்கு வரும். அகர வரிசை திருப்பி அகர வரிசை தான். கவ்வை, குருத்து, கொழுந்தாடை, கைம்பெண் இதெல்லாம் எனக்கு அகர வரிசையில் வரும். அகர வரிசை திருப்பி கொடுத்துருக்காங்க. நிறைய அகர வரிசை நம்மளுக்கு கூட கேட்குறாங்க. குரூப் 4 கூட நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. இரண்டல்ல உரைநடை எழுத்து ஐயம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். பகைவரை வென்றதை பாடு இலக்கியம் எனக்கு பரணியாகும். சொற்களை வந்து திருப்பி ஒழுங்குபடுத்த சொல்கிறாங்க. நாட்டுப்புறப்பாடல்கள் வழி மக்களின் உணர்வை அறிதல். நாட்டுப்புறப்பாடல் வழி மக்களின் உணர்வை வந்து அறிதல் என்பது சரியானது. எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். அப்துல் நேற்று வந்தான் என்பது எனக்கு தன்வினை தொடர். இதெல்லாம் 9th புக்கில் வந்து இருக்கும், 10th புக்கில் வந்து இருக்கும். எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். அப்துல் நேற்று வந்தான், வருவித்தான், முன்ன பார்த்தது எனக்கு வந்தான், அது வந்து எனக்கு தன்வினை, அவனே வந்து வர்றது தன்வினை. இது வந்து வருவித்திருக்காங்க அப்படின்னு கேட்டாக்கா பிறவினை, யாரோ வந்து வர வச்சிருக்காங்க, அது வந்து பிறவினை. மழை காணா பயிர் போல் அப்படின்னு கேட்டாக்கா மழையை பார்க்கலாம் நமக்கு எப்படி இருக்கும், அந்த பயிர் வந்து எனக்கு வாடி வதங்கி இருக்கு இல்லையா, சோகத்தில் வந்து இருக்கும். குன்றேறி யானை போர் கண்டதால் ஓமை கூறும் பொருள் என்ன கேட்டாக்கா பாதுகாப்பு. குன்றேறினாக்கா மலை மேலே ஏறி சண்டை போடுறது, யானைக்கிட்ட மலை மேலே ஏறி சண்டை போடுறாங்க இல்லையா, குன்றேறி போர் கண்டது பண்ணாக்கா பாதுகாப்பு. சரியான விடையை தேர்வு செய்க. சரியான விடையை தேர்வு செய்ய கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் ஆவணம் மட்டும் சரியாக இருக்குது. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. சைதாப்பேட்டை பண்ணக்க சைதைன்னு சொல்லி மாறி இருக்கும். அதே மயிலாப்பூர் என்பது பண்ணக்க மயிலை அப்படின்னு சொல்லி மாறி இருக்கும். அடுத்த கொஷின். திருவிக்கா மாணவரிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறினார். நிறுத்தற்குறிகள் இரட்டை மேற்கோள்கள்லாம் எங்கே வரணும்னு சொல்லி கேட்குறாங்க. நிறுத்தற்குறிகள் இரட்டை மேற்கோள்கள்லாம் எங்கே வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க. திருவிக்கா மாணவரிடம் கமா வந்து வந்துடணும் சொல்கிறாரு. மாணவரிடம் வந்து சொல்கிறாரு. கொட்டேஷன் மார்க் ஸ்டார்டடு. தமிழ் காவியங்களை படியுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. இன்பம் நுகருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்டை சொல்கிறாரு. அப்போ புள்ளி அங்கே வந்து வரணும். சரியான நேர்த்திக்குறியிட்ட தொடரை கண்டறிக. நம்ம வந்து பண்ணிக்க அட்ரஸ் வந்து எழுதுகிறோம். அட்ரஸ் வந்து எழுதுகிறப்ப பண்ணிக்க கு ஆண்டாள், நம்பர் 45, காமராசர் தெரு, திருவள்ளூர் அப்படின்னு சொல்லிட்டு கமா கரெக்டாங்க கமா போட்டு தான் எழுதுகிறோம். பேர், அதுக்கப்புறம் வீட்டு அட்ரஸ்ஸு, தெரு, ஊர் பேரெல்லாம் போகிறப்ப பண்ணிக்க கரெக்டாக கமா போட்டு எழுதணும். தவறான இணையை தேர்ந்தெடு. தவறான இணையை தேர்ந்தெடு. பாம்பு வீட்டுக்குள் புகுந்தது. இது வந்து பண்ணிக்க புகுந்தது என்பது பண்ணிக்க எதிர்காலமா அப்படின்னு கேட்டாக்க முடிந்து போன காலம். வீட்டுக்குள்ளே வந்திருக்கு பாம்பு, அது வந்து இறந்த காலம், எதிர்காலம் வந்து கிடையாது. இன்று வீட்டிற்குள் புகுகிறான் என்பது நிகழ்காலம். இதுக்கப்புறம் தான் வீடு வந்து புகுறாங்க, அது என்பது சரிதான். காலையில் பள்ளிக்கு புகுவான் என்பது எதிர்காலம். நாளைக்கு காலையில் போவான், பள்ளிக்கு போவான் என்பது எதிர்காலம் என்பதும் சரிதான். நேற்று பள்ளிக்கு புகுவான் இறந்த காலம். நேற்று பள்ளிக்கு புகுந்தான் என்பதும் எனக்கு முடிஞ்சு போன ஒரு செயல், இறந்த காலம் என்பது சரிதான். இலக்கண முறைப்படி இவற்றில் சரியான காலத்தை காட்டுவது எது அப்படின்னு கேட்டாக்க நேற்று வந்தான் என்பதுதான் சரியான காலம், இறந்த காலத்தை வந்து குறிக்குது. இதில் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. தவறான இணைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் தப்பு. ஏன்னு கேட்டால் செவ்வி, வி என்பது என்ன, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து. இப்போ மெய் ஈருன்னு வரணும். மெய் ஈர் என்பது சரி. அடுத்து இப்போ எனக்கு ஆடினான், ஆ என்பது என்ன, உயிர் எழுத்து, உயிர் எழுத்து ஈற்ற வருது. சரி, மெய் ஈற்று, மெய் ஈற்ற வருதுங்க. உயிர் எழுத்து வந்துனாக்கா ஃபஸ்ட்டு வருது. அப்போ எனக்கு உயிர் முதல் அப்படின்னு வரணும். ஏன்னா ஆ வந்து உயிரெழுத்து இல்லையா, உயிர் முதல் அப்படின்னு சொல்லி வரணும். அப்போ இதுதான் வந்து தப்பாக இருக்குது. ஏன்னா மெய் முதல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே கோல் பாருங்கள், இல் வந்துருக்கு. இல்லுன்றது என்ன, மெய் எழுத்து. இல்லுன்றது பண்ணிக்க ஒரு மெய் எழுத்து. மெய் எழுத்தான். அதுக்கப்புறம் எனக்கு ஆ வந்து பண்ணிக்க உயிர் எழுத்தான் வருதுருக்கு. அடுத்து பாலை, லை, அந்த லை வந்து பிரித்து எழுதணும். லாஸ்ட்டாக ஐ வந்து முடியுது. ஐ என்பது என்ன, உயிர் எழுத்து, அதுதான் உயிரிட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து திணை, தீ பார்த்தீங்கன்னாக்கா மெய் எழுத்து, மெய் முதல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மண், இன் என்பது மெய் எழுத்து.
சா என்று எனக்கு மெய்யெழுத்து, அதெல்லாம் சரியாக இருக்குது. அப்போ ஏ மட்டும்தான் வந்து தப்பாக இருக்குது. பொறுத்துக. ஆறு என்பது பார்த்தீங்கன்னாக்கா வழி மற்றும் நதி வந்து வரும். திங்கள் அப்படின்னு கேட்டாக்கா மதினா நிலவு மற்றும் மாதம் தான் திங்கள்னு சொல்லி வரும். ஓடு அப்படின்னு கேட்டாக்கா விரைவாக நடத்தல் கூரையோடு இது வந்து வரும். நகைனா சிரிப்பு மற்றும் அணிகலன். இருபொருள் வரி என்பது என்னன்னு கேட்டாக்கா அரசுக்கு செலுத்தும் வரி மற்றும் வரிசை. வெற்றி கமல் கலினையுள் உளுணர் வெள்ளமை இவ்வடிகள் உணர்த்தும் பொருள் என்ன? மனம் கமலும் வயலில் உழவர் வெள்ளமாய் உளுந்தது என்பதுதான் சரியான சொலர். கூற்றுக்காரணம் சரியா தவறான்னு கேட்குறேங்க. சுரதாவின் இயற்பெயர் வந்து ராசகோபாலன் என்பது சரிதான். தம் பெயரை பாவேந்தர் பாரதிதாசன் இருக்கார் இல்லையா, அவருடைய இயற்பெயர் தான் சுப்புரத்தினம், கனக சுப்புரத்தினம்னு வரும் இல்லையா. அவர் மேலே கொண்ட பற்றின் காரணக்காக தம் பேரை பண்ணிக்க சுப்புரத்தின தாசன் பாரதிதாசன் வரும் இல்லையா, அதை வந்து லாஸ்ட்டில் தாசன் எடுத்து போட்டிருப்பார். சுப்புரத்தின தாசன் சொல்லி கொடுத்துருப்பாரு. இவர் ஓமை கவிஞர் என்று அழைப்பார்கள். இவர் வந்து பண்ணிக்க ஓமை கவிஞர் என்று அழைப்பார்கள். காரணம் பண்ணிக்க ஓமையான பால் வந்து அமைப்பார், இவங்க வந்து பயன்படுத்த மாட்டாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 வந்து சரி, 4th வந்து தப்பு. எஃபிக் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலை சொல்லை கண்டறிக. எஃபிக் லிட்ரேச்சர்னாக்க செவ்விலக்கியம் என்பது சரியான சொல். ஃபாரஸ்ட்ரி என்பது பண்ணிக்க வனவியல். ஃபாரஸ்ட்ரி என்பதுனாக்கா வனவியல். ஃபாரஸ்ட் கார்டுனா வன பாதுகாப்பல், வனவிலங்குனாக்கா ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் வரணும், காடுகள்னா ஃபாரஸ்ட்னு சொல்லி வரணும். பசுமண் களம் கீழ்காணும் பொருளை தெரிவு செய்யணுங்கிறாங்க. பசுமண் களம்னாக்கா சுடாத மண் களம் தான் வந்து பண்ணிக்க பசுமண் களம்னு சொல்லுவாங்க. மண்ணை வந்து சுடலை, சுட்ட செங்கற்கள் இல்லை, சுடாத செங்கல்லாம் வச்சுட்ருக்காங்க, அதுக்கு இப்போ சுடாத பானையை வச்சுட்ருக்காங்க, அதுதான் பசுமண் களம். கட்டுரையை படித்தான் இது எவ்வகை அப்படின்னு கேட்டாக்க ஐ லாஸ்ட்டில் வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா, 2ஆம் வேற்றுமை தொடர் ஐ வந்து முடிஞ்சிருக்கும். கட்டுரையை படித்தான் ஐ வேற்றுமை தொடர் என்பது சரியானது. வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் எனக்கு அமெரிக்கா வந்து கொண்டாடிட்டுருக்கோம். அடுத்தது பழம் அப்படின்னு கேட்டாக்க பழத்தை வந்து குலை வகையில் சொல்லலாம். பழத்தை வந்து குலைன்னு சொல்லி சொல்லலாம். எறும்பு பதினாக்க சாரையாக போகுதுன்னு சொல்லி சொல்லலாம். வாழை பதினாக்க வாழைத்தோப்புன்னு சொல்லலாம். புல் வந்து புல்கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது சொல்லும் பொருளும். சிறு அப்படின்னு கேட்டாக்கா வயல். வித்துனா விதை. யானர் அப்படின்னாக்கா புது வருவாய். வட்டி அப்படின்னு கேட்டாக்க பனையோலை பெட்டி. சொல்லும் பொருளும் பொறுத்துக. இயற்கை வங்குள் ஆட்ட. வங்குள் அப்படின்னு கேட்டாக்கா காற்று. ஒருமை சொல் இது பழம். ஒருமை சொல்லும் எனக்கு இது பழம் அன்று. அது இதுன்னு வந்து பழத்தெல்லாம் வந்து எனக்கு அன்று அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஓகே, 100 கொஷின் முடிஞ்சது. இருக்கக்கூடிய ஜிகே கொஷின் பார்த்தீங்கன்னா சும்மா பேசிக் தான் இருக்கும். கேட்டிருக்க கொஷின்லாம் பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு வந்து ஒரு 10 கொஷின் தான் இதில் கேட்டிருப்பாங்க. குரூப் 4க்குன்னு தகுந்த மாதிரி கொஷின் பார்த்தீங்கன்னா இதுதான். என்னன்னாக்கா வாஞ்சிநாதன் வந்து எப்போ கொல்லப்பட்டார், அதாவது வாஞ்சிநாதன் வந்து ஆஷை வந்து கொல்றாரு இல்லையா, அது கேட்டிருப்பாங்க. சும்மா பேசிக் கொஷின் தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா, இதில் வந்து அதிகமாக கொஷின்ஸ் இல்லை. ஸோ ஜிகே வந்து மிஸ் பண்ணிட்டு நம்ம இது மட்டும் தமிழ் மட்டும் போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். இலக்கணம் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே மார்க் ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி நம்ம தமிழ் வந்து நிறைய கொடுத்துருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.